Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது நியூஸ் பேப்பர்ல ரீசைக்ளிங். அதாவது நியூஸ் பேப்பர்ல நாம இப்போ ஒரு டால் செய்ய போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். நியூஸ் பேப்பர், டியூப்ஸ், இது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். க்ளூ, சிசர்ஸ், thread. நியூஸ் பேப்பர் டியூப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் ஷீட்ஸ் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அகெயின் ஒரு டைம் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி தென் இன்னொரு டைம் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதில் வந்து ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு இண்டிவிஜுவல் ஷீட்ஸ் கிடைச்சிரும். நம்ம நியூஸ் பேப்பர் ஷீட் ஒன்று எடுத்து அதில் வந்து டூத் பிக்கை வந்து ஒரு எட்ஜில் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணணும். கிரிப் கிடைக்கிற வரைக்கும் அதை வச்சு ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் டூத் பிக்கை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொட்டேட்டிங் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். எட்ஜு வர வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எட்ஜில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடணும். நமக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் டியூப் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு 40 to 50 டியூப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு நியூஸ் பேப்பர் டியூப்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம லென்த்தியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸ்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹெட் போர்ஷனுக்கும் நெக் போர்ஷனும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி. இப்போது இதுக்கு 2 சைட்லேயும் நம்ம இன்னும் டியூப்ஸ் வைக்க போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு டியூப் எடுத்து இந்த இடத்துல வச்சு ஃபோல்ட் பண்ணிடணும். சரியாக பார்த்து கரெக்டாக அந்த லெவல் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ளூ அந்த இடத்துல அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த சைடும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு டியூபாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஒரு 3லேருந்து 4 டியூப் சைடில் 2 சைட்லேயும் வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரே லெவலாக இருக்கணும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி த்ரெட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கணும். நல்லா ஒரு 4-5 ரவுண்ட் நம்ம சர்க்கிள் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அது நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு டியூபை வந்து நம்ம சுற்றணும். இது வந்து ஹெட் போர்ஷன். ஸோ கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிடணும். ஒரு 2 டியூப் இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிக் பண்ணிடணும்.
அப்புறம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். நமக்கு ஈவன் சர்ஃபேஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி 2 சைட்லையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் பீஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இது மேலே நாம் ஒரு நியூஸ் பேப்பர் டியூப் எடுத்து சர்க்கிளாக நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டியூப் எடுத்து சுற்றிடுங்க. இப்போ நமக்கு ஹெட் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிடில் வந்து த்ரெட்டு ஒட்டியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி டியூப் வந்து ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிடுங்க. இப்போ அது ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் டியூப்ஸ் வந்து ஒவ்வொன்றா நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஃபுல் சர்க்கிளுக்கு நாம் இந்த மாதிரி லைனாக ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். கேப் வரக்கூடாது. கேப் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு நடுவில் ஒரு டியூபை இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிடுங்க.
இப்போ ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சிசர்ஸ் வச்சு லெவல் பண்ணிக்கணும் மேலே இருக்கிற போர்ஷனை. அதுக்கப்புறம் ஒரு டியூப் எடுத்து நம்ம இங்கே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டியூப் எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கீழே இங்கே வேஸ்ட் போர்ஷனில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு டியூப் வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போது அது ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். இன்னொரு டியூப் எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு டியூபை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம பாட் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுறப்போ எண்டில் வரப்போ இன்னொரு டியூப் இன்சர்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். 2 டியூப் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நான் லைட்டாக கீழே ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு பவுல் ஷேப் வந்துடும் இந்த மாதிரி. இது வந்து நம்ம பவுலாக கூட அப்படியே வச்சுக்கலாம். இல்லை இதில் வந்து நம்ம பாட் ஷேப் நம்ம இன்னொன்று செஞ்சு இது மேலே வச்சு நம்ம பாட் ஷேப் கொண்டு வரலாம். அதில் வந்து 3 செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் அந்த பாட் செஞ்சுருக்கேன் அதே மெத்தடில். அதுக்கப்புறம் ஹேண்ட் வந்து நான் மேலே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் டால் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான மெத்தடில் நியூஸ் பேப்பரை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு செய்கிற மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நான் இதில் வந்து கலர் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் வந்து கார்ட்போர்ட் ஷீட்டில் நான் பேஸாக வந்து எடுத்து நான் இதை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் விடலாம். நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நான் அதை வந்து கார்ட்போர்டு ஷீட்டில் வந்து நான் இதை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து கலர்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான், எந்த மாதிரி கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலில் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் வந்து விரும்புகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம். இதை செஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து நான் கீழே லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.